இப்போ நம்ம இருக்கிற இடம் தக்ஷன் சித்ரான்னு சொல்லுவாங்க. தக்ஷன் சித்ரானா பிக்சர் ஆஃப் சவுத் அப்படின்றது அதோட மீனிங். இது ஒரு நார்மல் மியூசியம் இல்லை, இது ஒரு லிவிங் ஹிஸ்ட்ரி மியூசியம். சவுத் இந்தியாவோட கல்ச்சர், லைஃப் ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ரிலீஜியன், ஜாப்ஸ் எல்லாத்தையும் லைவாக ஃபீல் பண்ண முடியும். ஒரு பிளேஸில் 4 ஸ்டேட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானாவுடைய கல்ச்சரும் இதில் இன்க்ளூட் ஆகுது. டோட்டலாக 18 ஒரிஜினல் ஹெரிட்டேஜ் ஹவுசஸ் இங்கே இருக்கு. இங்கே இருக்கிறது எல்லாம் பழைய ஊரில் இருந்து டிஸ்மேண்டில் பண்ணி இங்கே கரெக்டாக ரீபில்ட் பண்ணின ஹவுசஸ்ங்க. வாங்க டைம் மெஷினில் பாஸ்ட்டுக்கு போகலாம். சூப்பராக இருக்குங்க கொடுவா கர்நாடகா ஹவுஸ். ஓகே, உள்ளே வந்தீங்கன்னா சும்மா பிரம்மாண்டமான ஒரு உட்கார்ற மாதிரிலாம் ஒரு இடம். இப்படி போய் ரைட் சைடில் போய் இந்த சைடு ஒரு ஹவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு ஊஞ்சல்லாம் போட்டு ஸ்விங்கெலாம் போட்டு ரைட்டில் சூப்பராக ஒரு இடம் வச்சுருக்காங்க பாருங்க. இது அவுட் கேட் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த சைடு வந்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கிற இடம் கர்நாடகா. ஆர்கிடெக்சர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்டோனு ப்ளஸ் வுட் காம்பினேஷனுங்க. இங்கே வீடுகளில் ட்ரேடர்ஸ், ஃபார்மர்ஸ், கிராஃப்ட்மேன் லைஃப் ஸ்டைல் ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. டெம்பிள் இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்ட்ராங்காக தெரியும். கேவிங்ஸு, பில்லர்ஸு, சிமெண்ட்ரி எல்லாம் டிசிப்ளினோட டிசைனுங்க. இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு, கர்நாடகா கல்ச்சர் இஸ் அ மிக்ஸ் ஆஃப் ட்ரெடிஷன் அண்ட் ப்ராக்டிகாலிட்டி. ஜாப்ஸ், டூல்ஸ், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஃபார்மிங் மெத்தட்ஸ் எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கிட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் செக்ஷன் இது. ஹிஸ்ட்ரி புக்கில் படித்ததையெல்லாம் இங்கே லைவாக பார்க்கலாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கர்நாடகா ஸ்டேட்டோட ப்ரைடு இங்கே இருக்கிற கொடுவா ஹவுஸ் தாங்க. எக்ஸ்பெஷலி கூர்க் ரீஜனில் ஆல்சோ கால் கொடுகு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சிம்பிள் ஹவுஸ் இல்லை, இது ஃபாரஸ்ட்டு, ஃபெய்த்து, ட்ரெடிஷன் எல்லாமே மிக்ஸ் ஆன லைஃப் ஸ்டைல். கொடுவா மக்கள் ரொம்ப நேச்சர் ஓரியன்ட் பீப்புள். அவங்களோட வீடு பார்த்தா தெரியும். வுட்டு, மட்டு, ஸ்லாப்பிங் ரூஃபு எல்லாமே ரெயின் அண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட்டுக்கு பர்ஃபெக்டான டிசைனுங்க. இந்த வீட்டில் யூஸ் பண்ண வுட்டு எல்லாமே ஃபாரஸ்ட் வுட்டு. டீக்கு, ரோஸ்வுட் மாதிரி ஸ்ட்ராங் வுட்ஸு. பட் இது ரேண்டமாக எடுக்கலை. ட்ரீ கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரேயர்ஸு, பெர்மிஷன்ஸு, ரிச்சுவல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. பிகாஸ் ஃபாரஸ்ட் இஸ் நாட் ஜஸ்ட் அ பிளேஸ் ஃபார் தெம், இட்ஸ் அ காட். நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாட்டு காண்டாரா காட் பிலீஃப். கொடுவா கல்ச்சரில் பஞ்சூர்லி, பூட்டா கோலா தெய்வ வர்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கு. ரீசண்டாக எல்லாரும் பார்த்த காந்தாரா மூவி அது சினிமா இல்லை, ரியல் பிலீஃப், ரியல் ட்ரெடிஷன். இந்த வீட்டில் இருக்கிற ஸ்மால் ஷ்ரைன், வெப்பன்ஸு, சிம்பிள்ஸ் எல்லாமே ஆன்செஸ்டர்ஸ் அண்ட் கார்டியன்ஸ் ஸ்பிரிட்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுதுங்க. கொடுவா மக்கள் பிலீவ் பண்ணுவாங்க ஃபாரஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ண, லேண்ட் ப்ரொடெக்ட் பண்ண, ஃபேமிலி ப்ரொடெக்ட் பண்ண இந்த தெய்வாஸ் இருக்காங்கன்னு. ஈவன் இன் ஹவுஸ் லேவ்ஸ் கூட சீ பண்ணினா சென்ட்ரல் ஹால், ப்ரேயர்ஸ், ஃபேமிலி கேதரிங்ஸ், வெப்பன்ஸ், ஹண்டிங் ஹிஸ்ட்ரி, உடன் பில்லர்ஸ், ஸ்ட்ரென்த் அண்ட் யூனிட்டி சிம்பிள். இந்த வீட்டு நமக்கு ஒரு மெசேஜ் சொல்லுது, மாடர்ன் லைஃப்பில் இருந்தாலும் ரூட்ஸ், நேச்சர், பிலீஃப் மறக்கக்கூடாதுன்னு. தக்ஷன் சித்ராவில் இந்த கொடுவா ஹவுஸ் பார்க்கும்போது நம்ம ஜஸ்ட் வீடை பார்க்கல, ஒரு லிவிங் கல்ச்சரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோங்க. திஸ் இஸ் நாட் ஹிஸ்ட்ரி புக், திஸ் இஸ் ரியல் லைஃப், ரியல் ஃபெய்த், ரியல் கர்நாடகாங்க. ஸோ ஃபைனலி நம்ம கொடுவா ஹவுஸை கவர் பண்ணிட்டோங்க. ஓகே, நம்ம தெலுங்கானா பக்கம் போவோம். கர்நாடகா முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் செக்ஷன் ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா கல்ச்சர்ஸ். இங்கே ஹவுசஸ் ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும். கோர்ட்யார்ட் ரொம்ப பெருசாக, வால்ஸ்லாம் ரொம்ப திக்காக இருக்கும். ஃபார்மிங், வேவிங், பாட்ரி, மெட்டல் ஒர்க்கு இங்கே எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ப்ரொஃபஷன்ஸுங்க. இங்கே பார்த்தா புரியும் எப்படி ரூரல் எக்கானமி ஃபங்க்ஷன்ஸ் பண்ணிச்சுன்னு. ஆந்திரா கல்ச்சரில் ஃபெஸ்டிவல்ஸ் கலர்ஃபுல்லாக இருக்கும், டிவோஷனல் ஸ்ட்ராங்காக இருக்கும், கம்யூனிட்டி லைஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. வீடுங்கள்லாம் பார்த்திங்கன்னா டெம்பிள் ஆர்கிடெக்சர் இன்ஸ்பிரேஷனோட டிசைன் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தா நமக்கு ஒரு தாட் வரும், நம்ம ரூட்ஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு. இப்போ நம்ம பார்க்குறது பாட்ரி ஹவுஸுங்க. இது ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சாலும் ஹியூமன் சிவிலைசேஷனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இது தான். இந்த பாட்டர்ஸ் லைஃப்பில் மெயின் எலிமெண்ட்டு மண் தாங்க, சாயில். ஸோ ஏர்த்லேருந்து எடுத்து வாட்டரை மிக்ஸ் பண்ணி ஹேண்டில் ஸ்பின் பண்ணினா ஒரு ஷேப்லெஸ் மட் யூஸ்ஃபுல் வெசல்ஸாக மாறுது.
ஸோ இந்த பாட்ரி வீல் பார்த்தா தெரியும், நோ எலக்ட்ரிசிட்டி, நோ மெஷினு, ஒன்லி ஸ்கில், பேலன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்க. குக்கிங் பாட்ஸு, வாட்டர் பாட்ஸு, லேம்ப்பு, ஸ்டோரேஜ் ஜார்ஸு எல்லாமே டெய்லி லைஃப்க்கு எசென்ஷியல். இந்த வீட்டோட டிசைன் கூட ப்ராக்டிக்கலாக இருக்கும். ஓப்பன் ஸ்பேஸ், வென்டிலேஷன், சன்லைட்டு, பிகாஸ் பாட்ரி நீட்ஸ் ஏர் அண்ட் ஹீட்டுங்க. ஸோ ஒரு பாட்டு பிரேக் ஆகும்போது பாட்டர் ஃபீல் பண்ணுவாங்க, பிகாஸ் இது ப்ராடக்ட் இல்லை, தேர் டைம் அண்ட் எஃபர்ட். ஸோ இந்த பாட்ரி ஹவுஸ் நமக்கு சொல்லுது, டெக்னாலஜி வந்தாலும் ஹேண்ட்மேட் கிராஃப்ட்ஸு நெவர் லூஸ் தேர் வேல்யூங்க. சிம்பிள் லைஃப், ஸ்ட்ராங் ரூட்ஸ், சஸ்டைனபிள் லிவிங், தட்ஸ் அ மெசேஜ் ஃப்ரம் ஹியருங்க. இப்போ நம்ம பார்க்குறது வேவிங் ஹவுஸ். இதுதான் நம்ம ட்ரெடிஷ்னல் க்ளோத்திங்கோட பேக் போனுங்க. இந்த லூம் மெஷின் பார்த்தாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு சைடில் த்ரெட்டு, இன்னொரு சைடில் டிசைன், மிடில் வேவரோட பேஷன்ஸ். ஒரு சாரீ, ஒரு தோத்தி ரெடி ஆகணும்னா ஹவர்ஸ் இல்லை டேஸ், சம்டைம்ஸ் வீக்ஸ் கூட ஆகுங்க. ஸோ இந்த வீட்டில் காட்டன், சில்க்கு, நேச்சுரல் டைஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. கெமிக்கல் இல்லை, ஃபாஸ்ட் ஃபேஷன் இல்லை, ஒன்லி ஸ்லோ மீனிங்ஃபுல் ப்ரொடக்ஷன். எவ்ரி டிசைனுக்கும் மீனிங் இருக்குது. பார்டர்ஸ், லைன்ஸு, கலர்ஸு எல்லாமே கல்ச்சர் அண்ட் ஐடென்டிட்டி ரிஃப்ளெக்ட் பண்ணும். இந்த வேவர் ஹேண்ட்ஸு நான்ஸ்டாப்பாக மூவ் ஆகும், பட் மைண்ட் ஃபுல்லாக ஃபோக்கஸில் இருக்கும். பிகாஸ் ஒரு ஸ்மால் மிஸ்டேக்கு ஓல்ட் கிளாத்தையும் வேஸ்ட் ஆக்கிடும். ஸோ இந்த வேவிங் ஹவுஸு நமக்கு சொல்லுது, ட்ரெஸ் போடுறது ஃபேஷன் இல்லை, இட்ஸ் ஹிஸ்ட்ரி வி ஆர் வியரிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது தெலுங்கானாவில் இருக்க ட்ரெடிஷ்னல் ஹவுசஸ்ங்க. இந்த வீடுக்குள்ளே ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சாலும் நேச்சரோட பர்ஃபெக்ட் இன்ஜினியரிங் இருக்குங்க. வால்ஸ் எல்லாமே மட் வால்ஸ் தான், சிமெண்ட்டே இல்லை, பிரிக்கும் இல்லை, ஒன்லி சாயில், வாட்டர் அண்ட் நேச்சுரல் பைண்டிங் மெட்டீரியல்ஸுங்க. சம்மர் டைமில் இந்த வால்ஸ் வீடு ஃபுல்லாக கூலாக இருக்க ஹெல்ப் பண்ணும். ரூஃப் பார்த்தா பாம் லீவ்ஸ் அண்ட் கோகோனட் லீவ்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப லைட் வெயிட்டு, ஹீட் ஈஸியாக அப்சர்வ் பண்ணும். ஸோ ரெயின் வாட்டர் ஈஸியாக ஃப்ளோ ஆகும். ஸோ தெலுங்கானா ரீஜனில் ஹீட் ரொம்ப அதிகம் இருக்கிறதுனால அதான் இந்த டைப் ஆஃப் ஹவுசஸ் ஏசியே இல்லாமல் நேச்சுரல் கூலிங் சிஸ்டம்னால சூப்பராக இருக்குங்க. ஸோ கோகோனட் லீவ்ஸு டாப் ரொம்ப எக்கோ ஃப்ரெண்ட்லி, ஓல்டான லீவ்ஸு ரீப்ளேஸ் பண்ணலாம். ஃபாரஸ்ட்டில் டேமேஜ் இல்லை, வேஸ்ட்டும் இல்லைங்க. ஸோ இன்சைட் வீடு ரொம்ப ஓப்பனாக இருக்கும், ஏர் ஃப்ளோ ஃப்ரீயாக நடக்கும், குக்கிங் ஸ்மோக் கூட ஈஸியாக வெளியே போகணும். ஸோ இந்த வீடுகளில் நமக்கு ஒரு லெசன் சொல்லுது, மாடர்ன் மெட்டீரியல்ஸ் இல்லாமல் கூட கம்ஃபர்டபுளாக லைஃப் பாசிபிள்னு. லோ காஸ்ட், லோ மெயின்டெனன்ஸ், பட் ஹை விஸ்டம் டிசைன். இதுதான் தெலுங்கானா ரூரல் ஆர்கிடெக்சரோட சிம்பிள், சஸ்டைனபிள், ஸ்மார்ட்டுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம போகலாம் கேரளாவுக்கு. இப்போ நம்ம இருக்கிறது கேரளா சிரியன் கிறிஸ்டின் ஹவுஸ். இது கேரளாவில் ரொம்ப ஓல்ட் கிறிஸ்டின் கம்யூனிட்டியோட லைஃப் ஸ்டைல் ரிஃப்ளெக்ட் பண்ணுற வீடுங்க. ஸோ சிரியன் கிறிஸ்டியன்ஸ்னால் ரீசன்ட் கான்வர்சேஷன்ஸில் 2000+ இயர்ஸ் முன்னாடி சென்ட் தாமஸ் இந்தியா வந்து ப்ரீச் பண்ணின பிலீஃப்னு சொல்லுவாங்க. இந்த வீடு பார்த்தா கேரளா ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சர் ப்ளஸ் கிறிஸ்டியன் இன்ஃப்ளூயன்ஸ் ரெண்டும் பியூட்டிஃபுல்லாக பிளெண்ட் ஆகியிருக்கு. ஸ்லோப்பிங் ரூஃபு, உடன் பில்லர்ஸ், ஓப்பன் கோர்ட்யார்டு எல்லாமே ஹெவி ரெயினுக்கு சூட்டபுளாக இருக்குது. இன்சைட் வீடில் ஃபேமிலி ப்ரேயர் ஸ்பேஸ் இருக்குது. கிராஸ் சிம்பிள்ஸ், ஓல்ட் உடன் ஃபர்னிச்சர், ஃபெய்த் அண்ட் ஃபேமிலி ரெண்டுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். சிரியன் கிறிஸ்டின் கல்ச்சரில் எஜுகேஷன், டிசிப்ளின், கம்யூனிட்டி, சர்வீஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கு. இந்த வீடு நமக்கு சொல்கிறது, ரிலீஜன் மாறினாலும் லோக்கல் கல்ச்சர் மறையாமல் ஃபாலோ பண்ணினாங்கன்னு. கேரளா கல்ச்சரை பற்றி பேசும்போது ஐயப்ப சுவாமி பிலீஃப் மென்ஷன் பண்ணாமல் இருக்க முடியாது. ஐயப்ப சுவாமி தர்மசாஸ்தா, பார்ன் ஃப்ரம் சிவா அண்ட் மோகினின்னு சொல்லுவாங்க. சபரிமலை பில்கிரிமில் விரதம், டிசிப்ளினு, ஈக்குவாலிட்டி எல்லாமே இம்பார்ட்டன்ட். சுவாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்லும்போது ரிச்சு, புவரு, யங்கு, ஓல்டு எல்லாரும் ஈக்குவல்னு. ஸோ இந்த பிலீஃபில் செல்ஃப் கண்ட்ரோல், ரெஸ்பெக்ட், சிம்பிளிசிட்டி ரொம்ப ஸ்ட்ராங். கேரளா ஹவுசஸில் ஐயப்பா ஃபோட்டோ ஆர் சிம்பிள் இருக்கும். இது ஜஸ்ட் வர்ஷிப் இல்லை, வே ஆஃப் லைஃப். ஃபெய்த் மீன்ஸ் ஃபியர் இல்லை, ஃபெய்த் மீன்ஸ் டிசிப்ளின்ங்க. ஸோ இது நம்ம இருக்கிறது கேரளா முஸ்லீம் ஹவுஸ், ஆல்சோ கால் மாப்பிள்ளா ஹவுஸ். கேரளா முஸ்லீம்ஸ் மோஸ்ட்லி கோஸ்ட் சைடில் செட்டில் ஆன பீப்புள். அராப் ட்ரேடர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த வீட்டில் ப்ரைவசி ரொம்ப இம்பார்ட்டன்ட். செப்ரேட்டாக ஸ்பேசஸ் ஃபார் ஃபேமிலி, கெஸ்ட்டு அண்ட் ப்ரேயர் இருக்கும். ஸோ ப்ரேயர் ஏரியா ஃபேஸு மெக்கா டைரெக்ஷனில் இருக்கும். சிம்பிள் டெக்கரேஷன்ஸ், க்ளீன் டிசைனு, இஸ்லாமிக் வேல்யூஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணும்.
மாப்பிள்ளா கல்ச்சரில் எஜுகேஷன், ட்ரேடு, ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஃபுட்டு, லாங்குவேஜ், மியூசிக் எல்லாம் லோக்கல் கேரளா ஸ்டைலோட மிக்ஸ் ஆகியிருக்கு. இந்த வீடு நமக்கு சொல்கிறது டிஃப்ரெண்ட் ரிலீஜன்ஸ் இருந்தாலும் கல்ச்சர் ஹார்மோனியில் கோஎக்ஸிஸ்ட் பண்ணுதுன்னு. நீங்கள் டேரெக்டாக ஒரு வீட்டில் போக முடியாது. ஒரு மதத்தில் இன்னொரு மதத்தில் அலோவ் பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. அதுக்கு நீங்கள் எல்லாமே ஆல் இன் ஒன் பிளேஸாக நீங்கள் இங்கே தக்ஷன் சித்ரா வந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துலாங்க. இது உள்ள நம்ம என்னெல்லாம் பார்த்தோன்னா சிரியன் கிறிஸ்டியன் ஹவுஸு, கேலிக்கட் ஹவுஸு, ட்ராவன்கோர் ஹவுஸ், இந்த மாதிரி ஒரு ஹவுஸை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எப்படி என்னெல்லாம் பார்த்தீங்க? கேரளாவில் வீடு எப்படி பார்த்தோம். நல்லா இருந்தது அப்போ பார்க்கறதுக்கு. வித்தியாசமாக இருக்குது. ஓகே, நம்ம அடுத்த ஸ்டேட் போவாங்க. இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது தமிழ்நாடு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரெடிஷ்னல் தமிழ் அக்ரஹாரம் ஸ்டைல் ஹவுசஸ்ஸு. முன்னாடி திண்ணை இருக்கும், வீடு உள்ளே நடந்தால் முட்டும். இது நம்ம பாட்டி வீட்டு ஃபீல் கிடைக்கும். ஏசி இல்லை, பட் வென்டிலேஷன் பர்ஃபெக்ட்டுங்க. இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஜஸ்ட் வீடு மட்டும் இல்லை, நம்ம தமிழ் மக்களோட லைஃப் ஸ்டைல். பிராமின் ஹவுசஸ், செட்டிநாடு ஸ்டைல் ஹோம்ஸ், வில்லேஜ் ஆர்டிஷன்ஸ் லைஃப். ஸோ இங்கே பார்த்தா புரியும் எப்படி நம்ம ஆன்செஸ்டர்ஸ் சிம்பிளாக லிவ் பண்ணாங்க, ஹை திங்கிங் ஃபாலோ பண்ணாங்கன்னு. டிசிப்ளின், டிவோஷனல் ப்ளஸ் ஆர்ட் மூணுமே கலந்தது தான் நம்ம தமிழ் கல்ச்சர். தக்ஷன் சித்ராவோட ஹைலைட் என்னென்னா வீடு மட்டும் இல்லை, ரிலீஜியன் ஹவுசஸ், ட்ரெடிஷ்னல் ஜாப்ஸு, டெய்லி லைஃப் சீன்ஸ் எல்லாமே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. பிளாக் ஸ்மித்து, வேவரு, பாட்டரு, கார்பெண்டரு எல்லாரும் சொசைட்டியில் எவ்வளோ இம்பார்ட்டன்னு இங்கே வந்தால் புரியும். இது மியூசியம் இல்லைங்க, இது ஹியூமன் ஹெரிட்டேஜ் ரிமைண்டர். ஸோ மக்களே, இந்த ஈஸிஆர் சீரீஸோட ஃபினாலேக்கு இதை விட பெட்டர் பிளேஸ் இருக்க முடியாது. தக்ஷன் சித்ரா நமக்கு ஒரு லெசன் சொல்லுது. மாடர்ன் லைஃப் தேவை தான், பட் ரூட்ஸு மறக்கக்கூடாது. இந்த பிளேஸில் நடந்த நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் லைஃப்பை ஒரு வாக் த்ரூ பண்ணி வந்த ஃபீல் வரும். ஃபேமிலியோட, கிட்ஸோட, எல்டர்ஸோட எல்லாரும் வர மாதிரி ஒரு பிளேஸ் இது. ஈஸிஆரில் பீச் மட்டும் இல்லை, கல்ச்சர், ஹிஸ்ட்ரி, ஐடென்டிட்டி எல்லாம் இருக்குது. இஃப் யூ லைக் திஸ் ஃபினாலே எபிசோட், டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஈஸிஆர் சீரியஸ்க்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. Meet you in the next journey. Until then, travel, learn and respect our culture. Okay? Bye-bye. Bye. Bye-bye.